ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து தீபாவளி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து கொஞ்சம் கிளிப்பிங் தான் எடுத்திருக்கேன். ரொம்பவும் வீடியோ எடுக்கலை. நான் பாப்பாவை ஹேண்டில் பண்ணிவிட்டு எடுக்க முடியாததுனால கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி தீபாவளி விலாக் வீடியோ போட்டிருக்கேன். மார்னிங் வந்து நான் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். பாப்பாவும் அவங்க அப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டைம் வந்து 5:30 ஆயிடுத்து. நான் வந்து அத்தை வந்து கிச்சனில் வந்து வடை சுழியம் செய்கிறதுக்கான ப்ராசஸிங்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உளுந்து கழுவிட்டாங்க. அரிசி மாவு வந்து கிரைண்டரில் ஓடிக்கிட்டுருக்கு. அப்புறம் அத்தை என்கிட்ட சொன்னாங்க வந்து வெங்காயம் அரி வடைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அத்தைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு வெங்காயம் அரிஞ்சு கொடுத்தேன். அத்தை வந்து அங்கே வந்து வடை சுடுறதுக்கு சுழியம் சுடுறதுக்கு எல்லாம் சுழியத்துக்கெல்லாம் வந்து நைட்டே வந்து உருட்டி வச்சுட்டாங்க. அந்த பூரணமெல்லாம் உருட்டி தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. காலையில் வடை சுழியம் எடுத்து வச்சுருக்கிற பலகாரத்தெலாம் வச்சு சாமி கும்பிட்றதா வேலை. அதுக்கப்புறம் வந்து இட்லி சுட்டு சட்னி அரைக்க சொன்னாங்க. அதனால் வந்து தேங்காய் திருவிட்டேன். அத்தை வந்து சுழியம் வந்து போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டாங்க. வெங்காயமாக அரிஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாமே சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆனோன்னா அப்புறம் அவங்க அப்பாவையும் அவங்க பாப்பாவையும் போய் எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டேன். பாப்பாவும் எழுந்திரிச்சு வந்துட்டா. பாதி துக்கத்தில் நிற்கிறா. பாப்பா வந்து 8 மணிக்கு இந்த மாதிரி தான் எழுந்திருப்பா. கொஞ்சம் இப்போ சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால அப்படியே ஒரு மாதிரியாக தூக்கத்திலேயே இருப்பாள். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா என் ஹஸ்பண்ட் வந்து வெடியெல்லாம் நாங்கள் ரொம்ப வாங்கலை. சும்மா கொஞ்சம் வெடி தான் இருந்தது. சும்மா பாப்பாவுக்காக நைட்டு வெடிக்கிறதுக்காக தான் வெடி வாங்கியிருந்தோம். அந்த வெடி தான் கொஞ்சம் பெரிய வெடியாக இருந்தது. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் போய் அவங்க வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து காலையிலேயே வந்து குளிக்காமல் தான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குளிக்கிறது. அப்புறம் அந்த இறந்து போனவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தீபாவளி வந்து கிடையாதும்பாங்களா. அதுங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து செஞ்சுருக்க ஸ்வீட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அத்தை. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அத்தை ஸ்வீட்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறமா வந்து நானும் பாப்பா எல்லாருமே பாப்பாவையும் குளிப்பாட்டி அழைச்சிட்டு வந்துட்டேன். பாப்பாவும் குளிச்சிட்டா. சரி, பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து தீபாவளி ட்ரெஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அவங்க அப்பா வந்து எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. பாப்பாவை துண்டு வந்து நல்லா ரேப் பண்ணோன்னா ஹாய் சொல்லணுன்னு அதோடைய வந்து கையை தூக்கினா. இதுதான் பாப்பாவோட அவுட்ஃபிட்டு. பாப்பாவுக்கு ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அம்மா வந்து ஆர்டர் போட சொன்னாங்க. அம்மா சீர்வரிசையில் எடுத்து கொடுத்தாங்களே அந்த ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு இதான் எடுத்து கொடுத்தாங்க அம்மா. நான் வந்து தீபாவளிக்கு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கல. ஏற்கனவே ஆல்ரெடி நிறையா ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நான் எடுக்கலை. பர்த்டேக்கு நெக்ஸ்ட் மந்த்து பாப்பாவுக்கு பர்த்டே அதில் இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுக்கலை. எங்கள் அத்தை வந்து நான் எடுத்து கொடுத்த சாரீக்கு ப்ளவுஸ் தைக்காதனால அவங்க வேறு சாரீ கட்டியிருந்தாங்க. இதுதான் எங்கள் 3 பேரோட அவுட்ஃபிட்டு. நான் வந்து எல்லோ கலர் நாள் தான் வந்து நான் கூட இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். அது சரியில்லை அப்படிங்கிறதுனால ரிட்டன் போட்டேன். தீபாவளிக்கு நாள் தான் போய் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தேன். பார்க்க ஃபஸ்ட்டு எனக்கு என்னமோ இருந்தது. ஆனால் போட்டோன்னா நல்லா இருந்தது. எனக்கும் பாப்பாவுக்கும் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அம்மாவை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போனேன். அம்மாவும் அப்பாவும் அப்போ தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இட்லி வச்சு வடை சுழியம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னையும் வடை சுழியம் சாப்பிட சொன்னாங்க. அப்புறமா நானும் வடை சுழியம் சாப்பிட்டேன். இது வந்து என் தங்கச்சி வந்து எங்கள் அம்மாவுக்கு நாள் நைட்டு வந்து பார்த்துட்டு தீபாவளியை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு போயிருந்தா. அதை என்கிட்ட எங்கள் அம்மா கொடுத்தாங்க சாப்பிடுன்னு சொல்லி அப்புறம் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டோம். இது வந்து அவங்க அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு. ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஆனால் பார்க்க நல்லா இருந்தது பாப்பாவுக்கு. இதுவும் போட்டால் இதே மாதிரி 2 ட்ரெஸ் வாங்கியிருந்தாங்க. ஒன்று ப்ளூ கலரு இது. அப்புறம் இதை போட்டு அப்புறம் நைட் ஆயிடுச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து இந்த கம்பி மத்தாப்பு, இந்த புஸ்வானம், சங்கு சக்கரம் இதெல்லாம் சும்மா கொஞ்சம் வாங்கியிருந்தா அவளுக்கு காட்டலாம் கலராக அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க அப்பா வந்து கொளுத்திட்டு இருந்தாங்க. பாப்பா பார்த்துட்டு இருந்தா. சங்கு சக்கரம்லாம் ஒரு மாதிரி மழையில் நனைஞ்சிச்சா என்னன்னு சரியாக சுற்றலை. ஒரு சங்கு சக்கரம் தான் அதில் சுற்றுனது. அதுக்கப்புறம் கம்பி மத்தாப்பு, அப்புறம் வெளியில் அங்கே வந்து வெடி வச்சது மேலே வந்து கலராக போகிறதெல்லாம் அதெல்லாம் பாப்பா வந்து இப்போ தான் நல்லா அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவள் வந்து கலராக கம்பி மத்தாப்புலாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை கொளுத்துறதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ்வளோதான். இதுதான் எங்களோட தீபாவளி விழாங்க. நான் எடுத்த வீடியோ வந்து கிளிப்பிங் அட்டாச் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறது அப்படிங்கிறது வந்து நீங்களே வந்து கீழே வந்து கமெண்டில் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற வீடியோ வந்து நான் வந்து போடுவேன். உங்களுக்கு வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணுனாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.